ஐயோ பாவம், அந்த பொண்ணு எப்படி அழுதுட்டு போகுது. அதை போய் சமாதானப்படுத்துப்பா. போப்பா. என்னடா செல்லம், சும்மா விளையாட்டுக்கு சொன்னா இதுக்கெல்லாம் போய் கோவப்பட்டு. நான் கோவப்படலைங்க, செத்து போய் வந்திருக்கேன். எங்கேருந்து போய் சேர்றதுக்குள்ள நான் என்ன நினைச்சிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் இருக்க மாட்டேங்க, செத்துருவேன். எனக்கு ஒண்ணாகதுற செல்லம், என் உயிர் உங்ககிட்ட இருக்கு, உன் உயிர் என்கிட்ட இருக்கு. அப்படித்தானே சொன்ன பண்ணி பிறந்தப்ப? நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. அழாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அந்த பொம்பளை உங்ககிட்ட என்ன கேட்டுச்சு? என் புருஷன் கால் எடுத்ததுக்கு நீ அழறேன்னா? போங்க. நல்லா வேணும், உங்ககிட்ட இருந்து திருடினால அதான் அவனுக்கு கால் போச்சு. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது ரச்சலம். நம்ம எதிரியா இருந்தாலும் அவங்க வேதனைப்பட்டா நம்ம சந்தோஷப்படக்கூடாது, தெரிஞ்சுதா? சரிப்பா, இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். அதான். இந்த சீனிவாசன் ஒருத்தர் சொல்லுங்க. பிரமாதமா ஜாதக பலன் எழுதுறாரு. நம்ம பத்திரிகையில ஒரு பக்கம் போடுவோமா? பிரமாதம் எழுதுறாருங்க. நீங்க படிச்சீங்களா? இப்பதான் படிச்சுட்டு இருக்கிறேன். வந்தது பாரு. உங்க ராசி என்னங்கய்யா? கடகம். உலகளாவிய சிந்தனையும் எதையும் புரிந்து கொள்ளும் தன்மையும் உங்களிடம் இருப்பவை. வேண்டாத சிந்தனைகள் வந்து மனதை கெடுக்கும். நல்லது கெட்டது எதுவானாலும் நாலா பக்கமும் சிந்தித்து செயல்படுவீர்கள். சரி. எதிர்பாராத வகையில் சிறு விபத்து நேரிடும் என்றாலும் தப்பித்துக் கொள்வீர்கள். வரும் வாரங்களில் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அடிக்கடி பதட்டப்படுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப சரியா போட்டிருக்கான்பா. என்ன எல்லாம் சரியா போட்டிருக்கான்? நான் படிச்சதெல்லாம் சிம்மராசிக்கு. இது உங்களுக்கு சரியா இருக்கா? எல்லாருக்கும் பொருந்தி வர பொதுவான விஷயங்களை ஜாதகம்ங்கிற பேர்ல சொல்றாங்க. இதெல்லாம் நம்பியா நம்ம செயல்பாட்டை நம்ம அமைச்சுக்கிறது? அப்போ ஜோசியம் ஜாதகம்லாம் பொய்யின்றியா? சந்தேகமே இல்லாம. சிறைச்சாலையிலிருந்து அரசால புறப்பட்டாரும் உண்டு, ராஜாங்கத்தில் பிறந்த ஏழையாவாரும் உண்டுன்னு விவிலியத்துல ஒரு வசனம் இருக்கு. சிறையிலிருந்து தப்பி மிகப்பெரிய அரசனான செங்கிஸ்கானையும் மிகப்பெரிய முகலாய வம்சத்துல பிறந்து ஏழையான பகதூர் ஷாவையும் இதுக்கு உதாரணமா கூட சொல்லலாம். வெற்றியா வீழ்ச்சியாங்கிறது நம்முடைய உழைப்பிலையும் முயற்சியிலையும் தான் இருக்குதே தவிர இந்த மாதிரி ஜாதகங்கள்ல இல்ல. இதை எடுத்து முதல்ல எடைக்கு போடுங்க. ஏண்டி, சௌந்தர்யா கூட சண்டை போட்டு வந்தியா? இல்லம்மா, அவதான் என் புத்தகத்துல முதல்ல கிறுக்கி வச்சா. கிறுக்கி வச்சா பதிலுக்கு நீ கிறுக்கி வைப்பியா? இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு உங்க அப்பா உனக்கு? இல்லம்மா, அவதான் முதல்ல. நீ என்கிட்ட பேசாத, உங்க அப்பா வருவாரு, அவர்கிட்டயே பேசிக்கோ. ஏம்மா நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறீங்க? பேசாதானே பேசாத, அவ்வளவுதான். அவதானே முதல்ல செஞ்சா, ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? பனி, அகராதி கேட்டல்ல, இந்தா. என்னடா செல்ல அழுதுட்டு இருக்க? அம்மா எதுவும் சொன்னாலா? அது இல்லப்பா, அந்த சௌந்தர்யா வந்து. நீங்க அவகிட்ட பேசாதீங்க. நீங்க ஊருக்கெல்லாம் சமாதானமா போன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு சௌந்தர்யா புத்தகத்துல கிறுக்குனான்னு பதிலுக்கு கிறுக்கி வச்சுட்டு சண்டை போட்டு வந்திருக்கா. ஏன் பண்ணி அப்படி செஞ்ச? இல்லப்பா, அவதான் முதல்ல. அவ செஞ்சா பதிலுக்கு நீயும் செய்யறதா? பழிவரிய மனசுல வளர்த்த கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உனக்கு? செய்துட்டல்ல, ஓ. இனி ஒரு வாரம் என்கிட்ட பேசக்கூடாது, அதுதான் உனக்கு தண்டனை. இனிமே என்கிட்டயும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். அம்மா, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேம்மா. கமலாமா குளியலறையில வலிக்கு விழுந்துட்டாங்களா? நாளை போய் பார்த்துட்டு வரலாமா? ஐயோ, என்னாச்சு? ரொம்ப அடிபட்டிருக்கா? இல்ல, பெருசா ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. வீட்டுல தான் இருக்காங்களா. நாளைக்கு விடுமுறை தானே, அப்படி போய் பார்த்துட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். சரி. அப்பா, இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன்ப்பா. அப்பா, இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன்ப்பா. அப்பா, இனிமே அப்படி செய்யக்கூடாது, சரியா? யார் நமக்கு கெடுதல் செஞ்சாலும் திருப்பி நம்ம அவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது, நல்லதுதான் செய்யணும். இன்னா செய்தாரை ஒருத்தல், அவனால நன்மையும் செய்து விடல். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல்,
மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சரி, நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லதா நினைச்சாதான் நடக்கிறதும் நல்லதா நடக்கும். தெரியுதா? அப்பா, நாளைக்கு என்ன தங்க கடற்கரைக்கு கூட்டிட்டு போறீங்களா? போலாம் போலாம். முகில் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா தங்க கடற்கரைக்கு போலாம். சரியா? கயல், நாளைக்கு நம்ம தங்க கடற்கரைக்கு போறோம். சரிங்க, சாப்பாடு தயாரா இருக்கு, சாப்பிடு வாங்க. சாப்பிட போலாமா? வா. நீங்க பழவந்தாங்கல்ல இருந்து உங்க அலுவலகம் பக்கமா? ஏன் கேக்குற? இல்ல, பாட்டி அங்க ஒரு இடம் விலைக்கு வருதுன்னு சொன்னாங்க, அதான் வாங்கி போடலான்னு. வீடு கட்டணுமா? ஏன் திடீர்னு உனக்கு இந்த ஆசை? பின்ன நமக்குன்னு ஒரு வீடு வேண்டாமா? எனக்கு அந்த ஆசை இல்ல கையல். பனியை நல்லா படிக்க வைக்கணும், அவளை ஆட்சி பணி தேர்வு வரைக்கும் கொண்டு போகணும். அதான் என்னுடைய ஒரே ஆசை. அது செய்யலாம், ஆனா ஊர்ல உங்களுக்கு வீட்டுல ஒரு பங்கு இருக்குல்ல? ஏன் கையல், அண்ணங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்க அந்த வீட்டுல. இதுல என் பங்கு போய் நான் எப்படி பிரிக்க முடியும்? எதுக்காக பிரிக்கணும்? ஏங்க, நகை, பணம், வீடு, வாசல் எதுலயுமே ஆசை இல்லையா உங்களுக்கு? ஒரு ஆசை இருக்கு. என்ன? இப்படியே காலம் பூரா உன்னை பிரியாம இருக்கணும். ம், என்ன அவ்வளவு ஆசை எனக்கு உங்க மேல. அப்படியா? அப்புறம் நான் வணக்கம் தமிழரசன். தமிழ் எங்கப்பா இருக்க? ஐயா, நாங்க பூங்கால் இருக்கோம். என்ன விஷயம்? தலைவர் அன்பு செல்வம் இறந்துட்டாரு. எல்லா இடத்துலயும் கலவரம் வரப்போகுதுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. வெளியே எங்கேயும் இருக்காத, உடனே வீடு போய் சரிங்க ஐயா, நாங்க இப்பவே கிளம்பிடுறோம். ரொம்ப நன்றி. என்னங்க? வெளியில ஒரே கலவரமா இருக்கான், உடனே வீடு போய் சேர சொல்றாரு. அதை கொஞ்சம் நிறுத்துங்க. எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. தலைவர் அன்பு செல்வம் இறந்ததுனால வெளியே ஒரே கலவரமா இருக்கான். எவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு போயிருங்க. யாரும் இங்க இருக்க வேண்டாம். பனி, வா 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 வா, ஓடி 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 ஓடி, வா வா. நிறுத்துங்க நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. சீக்கிரம் முன்னாடி ஏதோ கலவரம் போல் இருக்கு, வண்டி எதுவும் போக மாட்டேங்குது. முன்னாடியும் போக முடியாது. நீங்க இறங்கி நடந்து போயிடுங்களேன். போயிடலாமா? என்னங்க, பையன் வண்டியில விட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ, வேண்டாம். ஐயோ, ஒரு பொம்பளை ஓட்டுச்சுன்னா கயல், கயல், என்னாச்சு கயல்? கயல், கண்டுபிடிச்சு பாரு கயல். ஐயோ, கயல், கயல், ஐயோ, கயல். மணி, ஓடி வா. ஏறாமல் கொண்டு தகவல் கொடு. நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க.